கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அப்படியானால் நமக்கு எதிர்ப்பே வராதா? யாருமே நம்மளை எதிர்க்கவே மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சோம்னா தப்பு. கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு பலமாக, நிழலாக, துணையாக இருந்தாலும் எதிர்ப்பு வரதான் செய்யும். இப்போ சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், ஆண்டவர் இயேசு தேவனுடைய குமாரன். அவர் இந்த பூமியிலே வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யத்தக்கதாக வல்லமை பெற்றவராக, அபிஷேகம் பெற்றவராக, பரிசுத்த ஆவியால் நிறைந்தவராக தன் ஊழியத்தை தொடங்க போகிறார். ஆனால் அதனுடைய முதல் பயிற்சி மாதிரி, ஏன்னா மனுஷன் தானே, பூமியில் மனுஷனாக வந்தார் இல்லையா, 40 நாட்கள் சோதிக்கப்படும்படியாக அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே உபவாசம் இருந்தார். சாத்தான் பிரத்யட்சமாக வந்து 3 விதங்களில் சோதித்தான். அப்போ என்ன தெரியுது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கிற சமயத்தில் 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொல்லும்படியான ஒரு எதிர்ப்பு. அவர் ஊழியத்தை தொடங்க வேண்டும் என்று வந்த பொழுது சாத்தான் வந்து அதை தடுக்கும்படியான ஒரு எதிர்ப்பு. அப்படியே சிலுவைக்கு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல சந்தர்ப்பங்களில் ஆண்டவரை சிலுவைக்கு போகாமல் ஏதோ ஒரு வகையில் அவரை கொன்னுடலாமா, அவரை சாகடிச்சிடலாமா அப்படின்னு சாத்தான் மனிதர்கள் மூலமாக முயற்சி பண்ணா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில் நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நமக்கு எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வரதான் செய்யும். உலகம் நம்மளை வெறுக்கும். நம்ம நல்லது செஞ்சால் உலகம் நம்மளை நேசிக்கும் இல்லையா? அப்படி தான் மகாத்மா காந்தி நல்லது பண்ணார், சுற்றில் கொண்டாங்க. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய போதனையில் உலகம் நம்மை எதிர்க்கும் என்பதையும் சொல்லி வச்சிருக்கிறார். அவருடைய அந்த கடைசி மணி நேர உரையாடலில் 15ஆம் அதிகாரம் யோவான் 18 முதல், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். எவ்வளோ முக்கியமான ஒரு சான்று கொடுக்குறார் பார்த்தீங்களா? எவிடன்ஸ் கொடுக்குறார் பார்த்தீங்களா? உலகம் உங்களை பகைத்தால் என்ன, இவங்க சுவிசேஷம் சொல்ல போனால், அற்புதங்கள் செய்ய போனால், அவங்களுக்கான நன்மைகளை விடுதலையை கொடுக்க போனால் ஜனங்க எதிர்க்கிறாங்க, நம்மளை விரட்டுறாங்க. ஆண்டவர் ஒரு முறை பிசாசு பிடித்த ஒருவனை கல்லறையில் இருந்தான் பார்த்தீங்களா, அவனை சுகமாக்குனாரா? அந்த பிசாசுகள் எல்லாம் அந்த பன்றியிலே புகுந்து விழுந்தது இல்லையா? ஆனால் அந்த கிராம மக்கள் அவரை வரவேற்கவே இல்லை, அவர்களை வரவேற்கவே இல்லை. தயவுசெய்து போயிட்டு கேட்கிறது அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு எதிர்ப்புகளை ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, உலகம் உங்களையும் எதிர்த்ததுன்னா, உங்களையும் பகைச்சதுன்னா நீங்கள் ஒன்றும் மருண்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிடாதீங்க. என்னை பகைத்தது என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. 19, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இங்கே ஏன் பகைக்கும் அப்படின்ற ஒரு காரணம் சொல்கிறாரு. நம்ம கவனிக்க வேண்டிய காரணம் அது. ஏன் தெரியுங்களா? இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க உலகத்தோடு இணைந்து அதோட காம்ப்ரமைஸ் ஆகி ஒத்து போய் உலகத்தாரை போலவே வாழும்போது அவங்களுக்கு எதிர்ப்பே இல்லை. உலகம் தன்னை மாதிரியே இவங்களையும் பார்க்குற அளவுக்கு இவங்களும் ஈக்குவலாக நடக்கிறாங்க. நம்ம தான், அதனால் அவங்களுக்கு எதிர்ப்பே இல்லை. ஏன்னா ஆண்டவர் உலகம் பகைக்குன்றாரு. உலகம் நம்ம ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக தானே இருக்குது, நம்மளும் ரொம்ப ஃப்ரெண்டாக தானே இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமும் உலகத்துக்கு சிநேகிதராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒத்து போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறோன்னு அர்த்தம். அதனால தான் கத்தோலிக்க மதமானது விக்கிரக ஆராதனையை தனக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கு. ஏன்னா அந்த உலகத்தோடு ஜனங்களோடு ஒத்து போகும்படி. அதனாலே அவர்களை பகைக்கிறதே இல்லை. அதுவும் என் மதம், இதுவும் என் மதம், எல்லாமே சம்மதம் அப்படின்னு எல்லா விக்கிரக ஆராதனைக்காரர்களும் ஒத்துக்கொள்கிறாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால். அப்போ நாம் உலகத்தாராக நடக்கலைன்னா உலகம் நம்மளை பகைக்கும். நாம் ஆவிக்குரியவர்களாக நடந்தால் மாம்சத்துக்குரியவர்கள் நம்மளை பகைப்பாங்க. இதை நம்ம மைண்டில் வைக்கணும். அப்படியானால் மாம்சத்துக்குரியவர்களாக நாம் அவர்களோடு சேர்ந்து நடந்தால் நம்மளை அவங்க பகைக்க வேண்டிய அவசியம் எப்படி வரும்? வராதே. நாம் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவன் தெரிந்தெடுத்தார், அடுத்தது நம்மளை பிரித்தெடுத்தார்.
அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்கேயாவது இவங்களை பத்திரமா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபைக்குள்ளே வச்சிருக்கிறார். நாம் உலகத்தில் இருக்கலாம், உலகத்தில் தான் வாழ போகிறோம். அதே தெருவு, அதே வேலை, அதே வீடு, அதே மாதிரி சமூக மக்கள் நடுவில், நண்பர்கள்லாம் சிறு வயது முதல் அதே நண்பர்கள் தான், உறவுக்காரவங்கள்லாம் அதே உறவுக்காரவங்க தான். ஆனால் நாம் இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் அவர்களிலிருந்து ஆவிக்குரிய விஷயங்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற விஷயத்தில் பிரிந்திருக்க வேண்டும். அவர்களோடு கூட நிற்கலாம், ஆனால் அவங்க செய்கிற தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களுக்கு நான் இசைந்து ஒத்து போகக்கூடாது. வாழ்வு சாவு சமயங்களில் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய சோதனை வந்துடும். அவங்க சடங்காச்சாரங்களில், அவங்களோட பாரம்பரியங்களில், அவங்க அந்த மாம்ச அடையாளங்களில் நாம் கூட பங்கு கொள்ளணும். இது வரைக்கும் அப்படி தானேப்பா பண்ணேன், போன வருஷம் வரைக்கும் நீ அப்படி தானே பண்ண அப்படின்வாங்க. ஆனால் நம்ம அவங்களோட ஒத்து போக முடியாது. அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளே நாம் பங்கு பெற முடியாது இல்லையா? அவங்க நம்மளை பகைக்க ஆரம்பிப்பாங்க, நம்மளை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்குமானால் தேவன் மகிமைப்படுவார். இதை ஞாபகம் வச்சுக்கணும். 20வது வசனம், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். அப்போ ஆண்டவரை தான் நாம் முன்னால் வச்சுக்கணும். கண்ணு முன்னால் வச்சு நம்மளுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா நாம் ஆண்டவரோட வார்த்தையின்படி நடந்தால் துன்பம் வரும். ஏன்னா அவருக்கே வந்தது இல்லையா? அவர் நடந்து கொண்ட முறைமை யூதர்களுக்கு பிடிக்கலை, அவர் போதித்தது யூதர்களுக்கு பிடிக்கலை. அவங்க போதனையை எதிர்த்தாங்க, அவரோட அற்புதங்களை எதிர்த்தாங்க, அவர்கள் நடமாட்டத்தை எதிர்த்தாங்க, அவர்கள் ஏன் உயிரோடு இருக்கணும் அவருன்னு சொல்லி அவரை கொலை செய்தாங்க. இதுக்கும் நமக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. நாம் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நடக்கணும் அப்படின்னா உலகத்திலிருந்து பிரிந்து தான் நடக்க முடியும், உலகத்தோடு ஒத்து போக முடியாது. இன்னும் தெளிவாக ஆண்டவர் சொன்னார், புதிய ஏற்பாட்டின் நிருபங்களில் பார்த்தீங்கன்னா, உலக ஸ்நேகம், நீங்கள் உலகத்தை ஸ்நேகித்து போவீங்கன்னு சொன்னால் அது தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கும். அப்படியானால் உலகம் நம்மை வெறுக்கும், பகைக்கும், துன்புறுத்தும். யோவான் 17:14 முதல், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இந்த கீழே கடைசியாக படித்ததை கொஞ்சம் பார்த்தீங்களா? உலகத்திலே இருக்கிற நம்மளை உலகத்தில் அனுப்புகிறேன் அப்படின்றார். அது எப்படி? அது நம்ம தான் ஏற்கனவே உலகத்திலே இருக்கிறோமே. இங்கே தான் நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுது. 2 முறை இந்த 4 வசனங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒன்று பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார் தெரியுங்களா? நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்கள் உலகத்தார் அல்ல. இப்போ நம்ம அதை என்ன அறிக்கையாக மாற்றணும் அப்படின்னா, இயேசு உலகத்தான் அல்ல, நான் உலகத்தான் அல்ல. இயேசு உலகத்தாராக வாழலை, நானும் உலகத்தான் அல்ல. இந்த அறிக்கையை நாம் செய்தால், இது நமக்கு தெளிவாக மைண்டில் இருந்ததுன்னா, இந்த உலகத்தின் வேஷங்களுக்கு நாம் ஒத்து போக மாட்டோம். உலக வேஷம் போடலைன்னா நம்மளை ஆட் அவுட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 பேர் இருக்கிறாங்கன்னா இவன் மாத்திரம் வித்தியாசமாக தெரிவான். ஏன்? இவன் ரொம்ப நூதனமாக நடக்கிறான், இவன் அவங்கக்கிட்டேருந்து மாறுபட்டு நடக்கிறான், அவங்க சாப்பிட்றத சாப்பிட மாட்டேன்றான், அவங்க உடையை அவன் உடுத்த மாட்டேன்றான், அவங்க போகிற இடத்துக்கு வரமாட்டேன்றான், இவன் என்னடா அவன் நூதனமாக இருக்கிறான், அவனை விட்டு தள்ளுங்க அப்படின்வாங்க. கொஞ்ச நாளில் அவனை எதிர்ப்பாங்க, அவனை துன்புறுத்துவாங்க. இதுதான் உண்மையான உத்தம கிறிஸ்தவர்களுக்கு நடக்கும். நீங்கள் உலகத்தில் எனக்கு எந்த துன்பமே இல்லை, யாருமே எதிர்க்கிறது இல்லைன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை உத்தமமாக உலகத்தை விட்டு பிரிந்தவர்களாக வாழ்கிறீங்களா இல்லையா? உலகம் என்னை துன்புறுத்தும்ன்றதும் எதிர்க்கும்ன்றதும் நல்ல சிம்டம். 16ஆம் அதிகாரம் யோவான் 2. அவர்கள் உங்களை ஜபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நம்மை கொல்லுகிறவன், நம்மை துன்புறுத்துகிறவன் கடவுளுக்கு தொண்டு செய்வதாக நினைப்பானாம்.
இன்னைக்கு தேவாலயங்களை இடிப்பதும், கிறிஸ்தவர்களை கொல்லுவதும், கிறிஸ்தவர்கள் சுவிசேஷத்தை சொன்னால் தடுப்பதும், வேதத்தை கிழித்து போடுவதும், வேத புத்தகங்களை எரிப்பதும், கிறிஸ்தவ நிறுவனங்களை எல்லாம் மூடச் சொல்வதும் உலகம் முழுசும் நடந்துகிட்டே இருக்கு. இவங்க எல்லாருமே உண்மை கிறிஸ்தவர்களா? இல்லை. ஆனால் ஒன்று தெரியுது, மொத்தமாக கிறிஸ்தவத்துக்கு எதிர்ப்பு என்றால் எதிர்ப்பு தான். அதுக்கு நடுவில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் கிறிஸ்துவின் சத்தியத்தின்படி, உபதேசத்தின்படி உலகத்தில் ஒத்து போகாமல், அது குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன ஆளாக இருந்து, ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து, ஒரு எளிய வாழ்க்கையை வாழுற மனுஷியாக இருந்தாலும் கூட நாம் உலகத்தோட ஒத்து போகிறோமா? வேலை மேலே எல்லாரும் இருப்பாங்க இல்லையா, எல்லா மதத்தவரும் இருப்பாங்கல்ல, நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போனால் தானே, இல்லைன்னா நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், நம்மளை ஒதுக்கிடுவாங்க, நம்மளை அப்படியே ஒதுக்கி பேசாமல் நம்மக்கிட்ட அவங்க எந்த விதத்துலையும் கொடுக்கல் வாங்கல் எதுவுமே இல்லாமல் பண்ணிடுவாங்க. முன்னெல்லாம் சொல்லுவாங்க, கிராமத்தில் ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க, அவங்க ஊருக்கு வெளியில் ஒரு குடிசை போட்டு ஊர் உள்ள வந்து தண்ணி கூட பிடிக்கக்கூடாது, அந்த அளவுக்கு பண்ணிடுவாங்க, ஏதோ ஒரு குற்றம். அந்த மாதிரி இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழும் கிறிஸ்தவர்களை உலகத்திலிருந்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஆனால் அதுக்கு முன்னால் தேவன் என்ன பண்ணார் தெரியுங்களா? நம்மளை பிரித்து தான் அவரே வச்சிருக்கிறார். இது நமக்கு புரியணும். நாம் உலக வேஷங்களுக்கு பின்னால் ஆசையாக அதை நாம் பூசிக்கொள்ளும்படியாக ஒரு வேகம் இருக்குல்ல. இன்னைக்கு பண ஆசை ஒரு பக்கம், பொருள் ஆசை ஒரு பக்கம், நாம் உள்ளான அலங்காரத்தை விட்டுட்டு புறம்பான அலங்காரத்தின் பூசிக்கொள்வதற்கு இன்னொரு பக்கம். எல்லாத்துலேயுமே ஆபத்து இருக்குது, எல்லாத்துலேயுமே வேதனை இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து நிமித்தமாக நாம் துன்பப்படுவோமானால், கொஞ்ச காலம் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் துன்பப்பட போகிறோம். துன்மார்க்கனும் துன்பப்பட்டுன்னு தான் இருக்கான். ஆனால் தேவனுக்கு பிரியமானவனாக நான் துன்பப்பட்டால் அதோட பலன் நித்திய பலனாக இருக்கும் இல்லையா? நல்லா யோசிங்க. நமக்குள்ளே ஒரு புதிய எண்ணம் தேவைப்படுகிறது. இயேசு உலகத்தார் அல்ல, நான் உலகத்தான் அல்ல. பம்பர் ஸ்டிக்கர் மாதிரி போட்டு ஓட்டுங்க பார்க்கலாம், வண்டியில், காரில், வீட்டில். எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த வசனத்தை? பார்க்கவே மாட்டோம், பார்க்கவே முடியாது. நான் கூடவே இருந்தேன், நான் உங்களை பார்த்துக்குவேன். அதனால் நான் ஆரம்பத்தில் சொல்லலை, இப்போ நான் அந்த உலகத்தை விட்டு போகிறேன், உங்களை உலகத்தில் விட்டுடுறேன், நீங்கள் உலகத்திலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்க, உங்களை உலகத்துக்குள்ளே அனுப்ப போகிறேன், அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க, இதெல்லாம் நடக்கும் சொல்லிட்டேன் அப்படின்றார். எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கார் பாருங்களேன். அந்த அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு உத்தமமாய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும். பல ஊர்களில், இந்தியாவில், வெளிநாடுகளில், கிராமம் பட்டணங்களில் நிறைய கிறிஸ்தவங்க அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனாலே, அவர்கள் உபதேசத்தின்படி வாழ்வதனாலே, உலகத்தை விட்டு பிரிந்து வாழ அவர்கள் முயற்சிப்பதனாலே இன்னைக்கும் பல ஆயிரம் பேர் துன்புறுத்தப்படுறாங்க. நாம் எப்படி வேலை மேலே அதுக்கேற்ற மாதிரி, பிஸ்னஸில் அதுக்கேற்ற மாதிரி, குடும்ப வாழ்க்கையில் அதுக்கேற்ற மாதிரி, நம்முடைய நட்பு வட்டத்துக்குள்ளே அதுக்கேற்ற மாதிரி, எத்தனை மாதிரியாக நடந்துன்னு இருக்க போகிறோம். எல்லா இடத்துலையுமே நான் கிறிஸ்தவன் தானே, நான் விசுவாசி தானே, நான் உலகத்திலிருந்து பிரிந்தவனாகத்தானே வாழணும். இது நமக்கு புரியலன்னா நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. 33வது வசனம், யோவான் 16. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இப்போ தான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நமக்கு தைரியம் உண்டாகும் ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டார். என்ன மாதிரி தான் உங்களை வெறுப்பாங்க, என்ன மாதிரி தான் உங்களை துன்புறுத்துருவாங்க, என்ன அடிச்ச மாதிரி தான் உங்களையும் அடிப்பாங்க, உங்களை பகைப்பாங்க, எல்லாம் சொன்னார். கேட்கும்போது கலக்கமாகவே இருந்திருக்கும். ஆனால் கடைசியாக என்ன சொல்லிட்டார் பாருங்களேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா நான் கிறிஸ்துக்குள்ளே இருந்து நான் துன்பப்பட்டாலும், பகைக்கப்பட்டாலும், அடிவேதனைப்பட்டாலும், நான் சோதிக்கப்பட்டாலும், நான் கடைசி என்ன ஆக போகிறேன்? நான் ஜெயிக்கிறவன் தான். அதனால தான் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய அன்பினாலே முற்றும் முடிய ஜெயங்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். We are more than conquerors. நாம் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். இந்த உலகம் நம்மை வீழ்த்தவே முடியாது. நம்ம கையில் ஒரு பெரிய ஆயுதம் இருக்குது. இந்த உலகம் நம்மளை பகைக்க, எதிர்க்க, துன்புறுத்த வந்தா நம்ம கையில் ஒரு பெரிய கேடகம் இருக்குது. என்ன தெரியுங்களா? விசுவாசம் என்னும் கேடகம். ஆவியானவர் சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்கலாம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது என்று சொல்றாரு. விசுவாசம். நாம் எல்லாவற்றையும் விசுவாசத்தினால பார்க்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, எவ்வளோ பெரிய சவாலாக வேணா இருக்கட்டுமே, எவ்வளோ பெரிய சோதனையாக வேணா இருக்கட்டுமே,
அதை நாம் ஜெயிச்சிடலாம். கேட்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் கூட இயல்பாக உங்களுக்கு சொல்லிடுறேன் தான். ஆனால் யார் ப்ராக்டிக்கலாக அதுக்குள்ளே இருந்து விசுவாசத்தை மாத்திரம் கர்த்தர் மேலே வைத்து அதை பிடித்து கொள்வார்களோ அவங்க சிங்க கபினாலும் உள்ளே போய் வெளியே வந்துடுவாங்க, அக்னி சூளைனாலும் உள்ளே போய் வெளியே வந்துடுவாங்க, சிறைச்சாலைனாலும் உள்ளே போய் வெளியே வந்துடுவாங்க. பிரச்சனையே கிடையாது, எதுவுமே பிரச்சனை கிடையாது. பிரியமானவர்களே, நாம் இந்த சவால் நிறைந்த ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கைக்கு நடுவில் அடிப்படை அஸ்திவாரமான ஆண்டவரின் வார்த்தைகளுக்குள்ளிருந்து மிகப்பெரிய வல்லமையை எடுத்துக்கொள்ளுகிறோம். அதான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நான் உலகத்தை ஜெயித்தேன். ரோமர் 8:35 முதல். உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். எவ்வளவு அருமையான வசனங்கள்! இந்த வசனங்களுக்கு உள்ள அப்படியே நம்ம உட்கார்ந்துடணும். அதாவது மிகப்பெரிய ஒரு காட்டுக்குள்ளே பயங்கரமான இருளிலே விழுந்து விட்ட ஒருவன் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக, நடுங்கும் குளிர்னு வச்சுக்கோமே, மழையும் அடிக்குதுன்னு வச்சுக்கோமே, ஒரு பெரிய இலை கிடைச்சது, அதை தலைமையில் வச்சுக்கிட்டு தன்னை சுற்றிலும் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒடுங்கி உட்கார்ந்துக்குவான். யாராவது ஒருவர் தன்னை காப்பாற்ற வர்ற வரைக்கும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ளே தன்னை பாதுகாப்பாக உள்ள அப்படியே அமைந்து வைத்திருப்பான். அந்த போல இந்த வசனங்களுக்குள்ள நம்மளை சுற்றிலும் எல்லாமே இருக்குது. உபத்திரம், வியாகுலம், இல்லை வியாதி, கஷ்டம், துன்பம், நிர்வாணம், நாசமோசம், பட்டயம் எல்லாம் சுற்றி இருக்கிறதா வச்சுக்கோமே. ஆனால் நம்மில் அன்பு கூறுகிற ஆண்டவருக்குள்ளே நாம் இருந்தோன்னு வச்சுக்கோமே, எல்லாவற்றினின்றும் ஜெயிக்கிறவர்கள் தான் நாம். சிந்திப்போம், விசுவாசிப்போம், ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்து மனிதனாக வந்து அவர் சொன்ன வார்த்தைகளை இன்றைக்கு நாங்கள் ஆவிக்குரியதாக எங்கள் இருதயத்துக்குள்ளே வைக்க, காதில் கேட்க, தொடர்ந்து கேட்க, பல முறை கேட்டுக்கொண்டே இருக்க எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் செய்திருக்கிறீரப்பா. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கும் கிருபையை நம்முடைய மக்களுக்கு தந்தீர். நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு இந்த உலகத்திலிருந்து எதிர்ப்பு, துன்பம், சோதனை, பகைமை வருகிறது. நாங்கள் ஒத்துப்போகிற விஷயத்திலே எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. நாங்கள் ஒத்து போகாத பொழுது உலகம் எங்களை பகைக்கிறது. நாங்களோ முழுமையாக இந்த உலகத்தை பகைத்து, இந்த உலகத்தை புரிவித்த வரைக்கும் நாங்கள் கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்டவர்களாக, உலகத்தையும் சிலுவையிலே அறைந்தவர்களாக வாழ எங்களுக்கு தைரியத்தை தாரும் தகப்பனே. எங்களை முற்றும் முடிய ஜெயிக்க வல்லமையுள்ளவராகிய ஆண்டவரின் அன்பு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதற்குள் எங்களை அப்படியே பாதுகாத்து கொள்ளும். கேட்ட முடிய மக்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய கலக்கம் இருக்குமானால் விசுவாசத்தினாலே ஜெயிக்கலாம் என்று உறுதிப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.